கைஸ், எல்லாரும் மார்ஷ்மெலோ சாப்பிட்ருக்கீங்க தானே? அந்த மார்ஷ்மெலோவை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1960களில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து சில கிட்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அந்த கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு மார்ஷ்மெலோ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மார்ஷ்மெலோவை நீங்கள் இப்போவே சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கண்டா, அப்படி வெயிட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மார்ஷ்மெலோ கிடைக்குமென்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த கிட்ஸை வந்து ரூமில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் சில கிட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, சில கிட்ஸ் வந்து வெயிட் பண்ணாமல் உடனே சாப்பிட்டாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ஒரு கொஞ்சம் காலம் கழித்து அந்த கிட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு 6-7 வருஷம் கழித்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணதில் அவங்க பார்த்த விஷயம் என்னென்னா, அந்த வெயிட் பண்ண கிட்ஸ் இருக்காங்க தானே, அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டரான ஸ்கோர், பெட்டர் கேரியர், ஒரு பெட்டரான லைஃப் லெவலில் இருந்திருக்காங்க. பட் இந்த இமீடியட்டாக சாப்பிட்ட கிட்ஸ் இருக்காங்க தானே, அவங்களோட லைஃப் எல்லாம் வந்து அவங்களோட லைஃப் எப்படின்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஸோ இது மூலம் என்ன சொல்ல வராங்கண்டா, எங்களுக்கு கிடைக்கிற இமீடியட் ப்ளஷரை விட ஒரு லாங் டேர்ம் ரிவார்டை நாங்கள் கன்சிடர் பண்ணோம்னா எங்களோட லைஃப் வந்து அதுவாகவே சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை.